தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/4/2016 திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலை 8:51 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பள்ளி சொல்லுக்கு பலன். பள்ளி எல்லா இடத்துலையும் இருக்கும். இல்லத்திலே சில இடங்கள்ல திடீர்னு பள்ளி கத்திக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பள்ளி கத்துதே, இது நல்ல சகுனமானு சொல்லி எங்கிட்ட கேட்பாங்க. நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல கோவிலுக்கு போவாங்க. கோவில்ல போய் சாமி சன்னதியில உட்கார்ந்து இருக்கிற போது பள்ளி கத்துனுச்சு அப்படின்னா நல்ல திருவளம் சொல்லுது, நல்ல பள்ளி கவுளி அடிக்குது, அதனால இந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு திரும்புவாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா எங்க பக்கத்துல எல்லாம் சிவகங்கை மாவட்டத்தில எல்லாம் இந்த சிவராத்திரி விழாக்கள்லாம் நடைபெறுகிற ஆலயங்களிலே போய் உட்கார்ந்து இருப்பார்கள். சில பேர் காலையிலேருந்து சாயந்தரம் வரை இருந்து திருவளம் கேட்டுட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு வைப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கும் கல்யாணம் செய்ய முடிவு எடுத்திருக்காங்க. அந்த கல்யாணம் சிறப்பாக முடிக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு சாமிகிட்ட உத்தரவு கேட்போம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சாமிகிட்ட பூ வச்சு பார்ப்பாங்க. சிவப்பு பூ வருதா, வெள்ளைப்பூ வருதா, வெள்ளைப்பூ வந்தா ஓகே, சிவப்பு பூ வந்தா வேண்டாம் அப்படின்னு வைப்பாங்க. சில பேர் பள்ளி திருவளம் சொல்லணும்னு சொல்லி வைப்பாங்க. பக்கத்திலே மரம் இருக்கும். அந்த மரத்திலிருந்து கொஞ்ச நேரம் காத்திருந்த உடனே அது தீபம் ஆகுற போது சில பேருக்கு பள்ளி சத்தம் போடும். உடனே பள்ளி கத்துது, நல்ல சகுனம், நம்ம முடிச்சுக்கலாம்பாங்க. அந்த பள்ளி கத்துறது திருவளம் என்று சொல்வார்கள். திருவளம், திருவுளம் என்றால் இறைவன் வரம் கொடுக்கிற மாதிரியா. இந்த பள்ளி அடிக்கடி இல்லத்திலே தொந்தரவு பண்ணா எந்த கோயிலுக்கு போகணும் தெரியுமா? அதற்கென்று ஒரு தனி ஆலயம் இருக்கிறது. காஞ்சிபுரத்திலே பொன் பள்ளி இருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே வைரவன்பட்டின்னு சொல்லி வைரவருக்குன்னு உள்ள ஒரு கோவில், மார்த்தாண்ட பைரவர் கோவில். அதிலே பிரகார சுவரிலே பார்த்தால் அங்கே பள்ளியினுடைய படம் 2 பள்ளிகள் அங்கே போட்டிருப்பார்கள். அதற்கு நான் சொல்லி இப்ப அதுக்கு பெயிண்ட் எல்லாம் கொடுத்து அழகு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அடிக்கடி பள்ளி வீட்டிலே தொல்லை கொடுத்தால் அதுபோன்ற பள்ளிகளை போய் வழிபாடு செய்வதற்காகவே அவர்கள் அந்த காலத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட சில வீடுகளிலே சில இடங்களிலே பள்ளி கத்தினால் நல்ல சகுனம், சில இடங்களிலே பள்ளி கத்தினால் அந்த காரியம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து விடுவார்கள். எந்த இடத்திலே பள்ளி சொன்னால் பலன் என்பதை பற்றி ஒரு அழகான கவிதை உண்டு. ஞாயிறு அன்றைக்கு தென்மேற்கிலே சொல்ல வேண்டுமாம். பள்ளி கத்துவது இல்லத்தினுடைய தெற்கும் மேற்கும் கூடுகின்ற இடத்திலே பள்ளி கத்தினால் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியம் நினைத்திருந்தீர்களோ அந்த காரியம் முடிவடைந்து விடும். எனவே ஞாயிறு தென்மேற்கு, நல்லதொரு திங்களிலே வாயிலுக்கு வடக்கு வடகிழக்கு. திங்கட்கிழமை அன்றைக்கு வாயிலுக்கு வடக்கிலோ வடகிழக்கிலோ கத்த வேண்டும். சேய் நாளாம் செவ்வாய் செல்வ வளம் கிழக்கு. செவ்வாய்க்கிழமை கிழக்கு பள்ளி கத்தினால் செல்வ வளம் பெருகும். திடீர் தனலாபம் வரும், வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகிவிடும். ஆயகலை தரும் புதனில் அடுத்திருக்கும் தென்கிழக்கு. புதன்கிழமை என்றால் தென்கிழக்கு. மேய குரு வாரத்தில் மிகச்சிறப்பு தென்மேற்கு. வியாழக்கிழமை அன்றைக்கு தென்மேற்கிலே பள்ளி கத்தினால் நல்ல சகுனம். தூய வெள்ளி கிழக்கு, தொட்ட சனி தென்கிழக்கு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கிழக்கிலே கத்த வேண்டும். சனிக்கிழமை என்றால் தென்கிழக்கிலே பள்ளி கத்த வேண்டும். நேயமுடன் பள்ளி சொல்லும் நிஜமான பலன் என்று பாசமுடன் முன்னோர்கள் பஞ்சாங்கம் எடுத்துரைத்தார் என்று ஒரு கவிதை உண்டு. ஆகையினாலே பள்ளி சொல்லுக்கு கூட பலன் இருக்கிறது. அதை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்து அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, லாபம் 2 மடங்காக உயரும் நாள். நாடு மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்திற்கூட ஒரு சிலருக்கு உயர்வுகள் கிடைக்கலாம். எதிர்பார்த்தபடியே இலாகா மாற்றங்கள் வந்து சேரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பாசமாக உறவினர்கள் உங்களுடன் நேசம் காட்டுவர். ரிஷபராசி நேயர்களே, புதிய முதலீடுகள் செய்து பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்ளும் நாள். புனித பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வரும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். வரவு திருப்தி தரும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, பெற்றோர்களின் பிரியம் கூடுகின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். பிரிந்தவர்கள் இணைவார்கள். ராஜநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். மாமன் வைத்திருவழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறப் போகிறது. சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களால் சங்கடங்கள் கூட உருவாகலாம். விரயங்கள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். இன்று கிழமை திங்கள் என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். சிம்மராசி நேயர்களே, கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் நாள். கடல் தாண்டும் வாய்ப்பிற்கும் அறிகுறிகள் தோன்றும். குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். எதிரிகளின் தொல்லை குறையும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும்.
பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நட்பு வட்டம் விரியும். நண்பர்கள் பகலுக்கு மேல் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும் நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பிள்ளைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. விஐபிக்கள் வீடு தேடி வருவர். விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, சொத்துக்கள் வாங்குவதற்கு முயற்சி எடுக்கும் நாள். சொந்தங்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பூமி யோகம் உண்டு. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாலை நேரத்தில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடைபெறப் போகின்றது. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் கைகூடும். தனுசு ராசி நேயர்களே, தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். ஏராளமான நண்பர்கள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு சிலரிடம் மட்டுமே நீங்கள் மனம் விட்டு பேசுவீர்கள். சொத்து சேர்க்கை உண்டு. சொந்தங்களால் லாபம் கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவார்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். மகர ராசி நேயர்களே, மதியத்திற்கு மேல் மனக்கசப்பு மாறும் நாள். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். குருவினுடைய பார்வை 2 இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சந்தித்தவர்களால் சங்கடங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள முன்வருவீர்கள். புதிய பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும். 2 சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் மட்டும் நல்ல முடிவுக்கு வரும். கடன் சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். மீனராசி நேயர்களே, விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். 6க்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு 6ல் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகம். எனவே விருப்ப ஓய்வில் வந்து ஏதேனும் தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். சுக்கிரனோடு கூடி இருப்பதால் சொந்தங்களின் வாழ்த்துக்களை பெறுவீர்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். ஆரோக்கிய தொல்லை அகலும். விரயங்களை சமாளிக்க வரவு வந்து கொண்டே இருக்கும். கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறது என்ற கவலை மாறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் இனிய நாளாக அமைய நட்சத்திரம் அவிட்டம் என்பதால் இன்றைக்கு துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துயரங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.